அணிலாடும் முன்றில். எழுதியவர் நா. முத்துக்குமார். சித்தி. அம்மா இறந்து 5 வருஷம் கழித்து அப்பா 2வது கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு. வீட்டுக்கு வர ஒரு முறையும் உறவினர்கள்லாம் அப்பா கிட்ட பேசி பேசி அவர் மனசை கரைச்சி 2வது கல்யாணம் பண்ண சொன்னாங்க. அம்மா இறந்தப்போ என்னோடய தம்பிக்கு 1.5 வயசு. அம்மா இறந்ததால் அவன் ஆயா வீட்லேயே வளர்ந்துட்டு இருந்தான். எங்கள் பொண்ணு ஞாபகமாக நாங்களே வளர்க்குறோன்னு அவனை தூக்கிட்டு போயிட்டாங்க. எவ்வளோ காலம் தான் தனியாக இருப்ப, உன் பிள்ளைங்களை வளர்க்குறதுக்காவது ஒரு கல்யாணம் பண்ணிக்கோன்னு சொல்லிட்டு அப்பாவோட அம்மா வயசாகிட்டு இருக்கிறதால சொன்னாங்க. அப்பா சம்மதித்த அந்த இரவும் அன்னைக்கு அவர் சொன்ன வார்த்தையும் இப்போது எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குது. நான் அப்போ 4வது வகுப்பு படிச்சுட்டு இருந்தேன். அப்பாவுக்கு பெண் பார்க்குற முயற்சியில் இருந்த அத்தை மாமாவை பார்த்து அப்பா சொன்னார், ரொம்ப பணக்கார இடத்தெல்லாம் பெண்ணு பார்க்காதீங்க, நடுத்தர குடும்பமாக இருக்கட்டும், அப்பா அம்மா இல்லாத பொண்ணாக இருந்தால் நல்லது, அப்போ தான் தாயோட அருமையும் தாய் இல்லாத வேதனையும் அந்த பெண்ணுக்கு புரியும்னு சொன்னார். அப்பாவோட விருப்பப்படியே திண்டிவனத்தில் ஒரு பெண் பார்த்தாரு மாமா. சிறு வயதிலேயே அப்பா அம்மாவை இழந்து 5-6 தம்பி தங்கைகளோடு வளர்ந்த பெண்ணுன்ட்டு சொன்னதும் அப்பாவுக்கு ஒரு நம்பிக்கை வந்துச்சு. திருமண ஏற்பாடுகள்லாம் நடந்துச்சு, பத்திரிக்கைலாம் கொடுத்தாங்க. எங்கள் அப்பாவுக்கு கல்யாணம் நடக்க போது, எங்கள் வீட்டுக்கு புதுசாக சித்தி வர போகிறாங்கன்னுட்டு ஆற்றங்கரையில் கபடி ஆடிக்கிட்டு இருந்த என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் கிட்டலாம் சொன்னேன். கூட்டத்தில் இருந்து ஒரு பையன் என்னை கூப்பிட்டுட்டு, சித்தினா என்னன்னு தெரியுமா? தெரியும், எங்கள் அப்பாவை கல்யாணம் பண்ணிக்க போகிறவர். அதிலடா, நீ சினிமாலாம் பார்த்தது இல்லையா? அதில் காட்டுவாங்களே, சித்தினா கொடுமைப்படுத்துவாங்க, நிறைய வேலைலாம் செய்ய சொல்லுவாங்க, சாப்பாடெல்லாம் கொடுக்க மாட்டாங்க, கட்டையிலலாம் அடிப்பாங்கடான்னு அவன் சொல்ல சொல்ல நான் பார்த்த படம்லாம் அப்போ தான் எனக்கு ஞாபகத்துக்கு வருது. இப்போ என்னடா பண்ணுறது, கல்யாணத்தை நிறுத்திடலாமான்னு கேட்டேன். அதெல்லாம் உன்னால் முடியாது, கொடுமைப்படுத்தினா நீ வீட்டை விட்டு ஓடி போய்டுன்னு சொன்னான். அந்த படத்துலலாம் அப்படி தாண்டா காட்டினாங்க. அன்றைக்கி நைட்டு முழுக்க எனக்கு தூக்கமே வரல. நான் வீட்டை விட்டு ஓடுறது போலவும், ரயில் டிக்கெட் இல்லாமல் மாட்டிக்கிறது போலவும், ஹோட்டலில் டேபிள் துடைக்கிறது போலவும் ஏதோ எனக்கு ஞாபகம் வந்துகிட்டே இருந்தது. அதிகாலையில் அருகில் படுத்துல இருந்த அப்பாவோட விரல்களை கெட்டியாக பிடிச்சிக்கிட்டேன். அதுக்கு அடுத்த மாதம் அப்பாவுக்கு திருமணம் நடந்துச்சு. திருமண மண்டபத்துக்கு பக்கத்தில் இருந்த ஒரு கோயிலேருந்து சீரு வருஷத்தட்டெல்லாம் எடுத்துகிட்டு வந்தாங்க. அப்போ நடந்து வந்த பெண்கள் கூட்டத்தில் சித்தியே நான் பார்த்துட்டு இருந்தேன். நடந்தபடியே தலை குனிஞ்சோ அவ்வப்போது தலை நிமிர்ந்தோ வந்த சித்தி ஏதோ ஒரு கணத்தில் என்னை நல்லா உத்து பார்த்தாங்க. சித்தியோட சொந்தக்காரங்களாம் யாரோ மண்டபத்தில் விளையாடிட்டு இருந்த என்னையும் என் தம்பியும் கூட்டிக்கிட்டு போனாங்க. அங்கே இருந்த சித்திக்கிட்ட அறிமுகப்படுத்தினாங்க. பார்க்கணுன்னு சொன்னியே, இவங்க தான் முதல் தரத்து பசங்க அப்படின்னு சொன்னாங்க. சித்தி எங்கள் 2 பேரையும் கிட்ட கூப்பிட்டாங்க. விசாரித்து தம்பியை கிட்ட கூப்பிட்டு, ஏன் உனக்கு மூக்கெல்லாம் ஒழுவுது, சளி பிடிச்சிருக்கா அப்படின்னு கேட்டுட்டு அவங்க கையில் இருந்த எம்ப்ராய்டரி பூ போட்ட புத்தம் புது கைக்குட்டையால் மூக்கை சிந்து தொடச்சி விட்டாங்க. தாம்பூல தட்டில் இருந்து ஆப்பிள் எடுத்து கொடுத்து 2 பேரையும் சாப்பிட சொன்னாங்க. கொஞ்சம் கொஞ்சமாக பயம் விலகி என் மனசில் சித்தியை பற்றிய வரைந்திருந்த ராட்சசி சித்திரம் அழிஞ்சு அன்பான தேவதை சித்திரத்தை வரைய ஆரம்பித்தேன். சித்தி வீட்டுக்கு வந்து அடுத்த வாரம் ஒரு ஞாயிற்றுக்கிழமை எங்களை சினிமாவுக்கு கூட்டிகிட்டு போனாங்க. அப்போ தான் இயக்குனர் கே. பாக்யராஜோட முந்தான முடிச்சு படம் ரிலீஸ் ஆகி காஞ்சிபுரத்தில் வந்துட்டு இருந்தது. நாங்கள் ஒரு நாள் மதியானம் முந்தான முடிச்சு படம் பார்த்தோம். பாக்யராஜ் ஒரு வாதியார் குழந்தைய வச்சுக்கிட்டு கஷ்டப்படுறாரு. ஊர்வசி அவரை கல்யாணம் பண்ணிக்கிறாங்கன்னு படம் பார்க்க அப்பாவும் நானும் சித்தியும் அந்த கதையின் பாத்திரங்களாக இருக்கிறது போல தோன்றியது. சித்தியும் அடிக்கடி என்னையே திரும்பி திரும்பி பார்த்துக்கிட்டாங்க. படம் முடிஞ்சு நைட்டு வந்து அப்பா கிட்ட சொல்ல அடுத்த நாள் அவரும் பார்த்துட்டு வந்து சொன்னார், ஆமாண்டா, கொஞ்சம் கொஞ்சம் என்ன மாதிரி தாண்டா இருக்குது. இப்போவும் முந்தானை முடிச்சு திரைப்படத்தை பார்த்தா எனக்கு அந்த ஞாபகம் தான் வரும். எங்கள் கிராமத்தில் எல்லாரும் பட்டுத்துணி நெய்கிறவங்க. அப்பாவும் இன்னொரு போலீஸ்காரன் மட்டும்தான் அரசாங்க வேலையில் இருந்தாங்க. என்னோடய கூட்டாளிங்க எல்லாரும் சின்ன வயசுலேயே கையில் அலுமினிய சட்டியோட பழைய சோட்டை ஊற்றிக்கிட்டு அதிகாலையில் எழுந்து பக்கத்து ஊரில் பட்டு நெய்ய போயிடுவாங்க. அப்பா என்னை அந்த காலத்திலேயே கான்வென்ட் பள்ளியில் படிக்க வச்சார். சுற்றி இருக்கிற கிராமங்களுக்கெல்லாம் சேர்த்து சிறு நகரமாக இருந்த ஐயன்பேட்டைன்ற ஊர் இருந்துச்சு. அந்த ஊரில் தான் நான் படித்தேன். அப்போ ஒரு குதிரை வண்டி வரும். 8:30 மணிக்கு என்னை ஏற்றிக்கிட்டு ஒவ்வொரு கிராமமாக போயிட்டு மாணவர்களோட பள்ளியை போய் சேரும்போது மணி 10 ஆகிடும். ஒவ்வொரு நாளும் காலை சாப்பாட்டும் பொழுது என் அட்டகாசம் தொடங்கும். ஏன் ரவா உப்புமா பண்ணீங்க, எனக்கு சேமியா உப்புமா தான் வேணும்னு சொல்வேன். அப்பா எட்டி பார்ப்பார், என்னடான்னுவார். எனக்கு சேமியா உப்புமா வேணும்னு சொல்வேன். அப்பா சைக்கிளில் கடைக்கு போயிட்டு சேமியா வாங்கிட்டு வருவார். எதுவும் பேசாமல் சித்தி செய்து கொடுக்கும். ஒரு முறை நான் மதிய உணவில் உப்பு அதிகம்னுட்டு தட்டை தூக்கி விசிறி அடிச்சிட்டேன். சித்தியோட மூக்குத்தியில் தட்டுப்பட்டு மூக்கோட சில்லு உடைஞ்சு ரத்தம் வந்துச்சு. அதுக்கப்புறம் தான் அது என்னோடய தப்புன்னு புரிஞ்சுது. சித்தி எதுவும் சொல்லாமல் பழைய சேலையில் ரத்தத்தை தொடச்சிக்கிச்சு. அப்பா என்னை அடிக்க கை ஓங்கியவர் அப்படியே என்ன நினைத்தாரோ உள்ளே போயிட்டார். பள்ளியில் படிக்கிறப்போ வீடு முழுக்க நிறைஞ்சிருந்த புத்தகங்கள் என்னை கவிதையின் உலகுக்கெல்லாம் கூட்டிகிட்டு போச்சு. நானும் கவிதைகள்லாம் எழுத ஆரம்பித்தேன். காஞ்சிபுரத்தில் தேரடி வீதியில் தெருவடைத்து பந்தல்கள்லாம் போட்டிருப்பாங்க. அங்கே இருக்கிற இலக்கிய விழாக்களில் கான்வென்ட் யூனிஃபார்மோடு மேடை ஏறி நான் கவிதை படிப்பேன்.
கூட்டம் வியந்து ரசித்து பார்க்கும். 10ஆம் வகுப்பு படிக்கிறதுல என் கவிதையில் தொகுத்து தூசிகள் அப்படின்ற தலைப்பில் ஒரு புத்தகம் வெளியிட்டேன். அப்பா கடன் வாங்கி அதை அச்சகத்துக்கு அனுப்புனார். அப்படியும் மேலும் 2000 தர வேண்டியிருந்தது. சித்தி தன்னோட நகையெல்லாம் கழட்டி கொடுத்துச்சு. ஓமுன்னு வரைஞ்சி அதுக்கு கீழே 3 கோடு போட்டு லாபம்னு எழுதியிருந்த அந்த அடகு கடையில் நகை பணமாக மாறி இருந்தது. புத்தகமாக வெளியில் வந்துச்சு. எத்தனையோ இரவுகள் அப்பாவும் நானும் இலக்கிய கூட்டத்துக்கெல்லாம் போயிட்டு அகாலத்தில் வீடு திரும்புவோம். அப்போல்லாம் சித்திக்கிட்டேருந்து எந்த முணுமுணுப்பும் வராது. இப்போ திரும்பி பார்க்குறப்போ என் பாளையத்தில் எல்லவும் சித்தி என்னை கொடுமைப்படுத்தினதே இல்லை. சித்திக்கு 2 பிள்ளைகள் பிறந்த பிறகும் எந்த பாரபட்சமும் இல்லாமல் எல்லாரையும் ஒன்றாவே வளர்த்துது. அது அறியாத வயதில் சிறு பிள்ளை அடங்குனா நான் தான் சில வேளையில் சித்தியை கொடுமைப்படுத்தியிருக்கேன். 2ஆம் தாயாக இருந்து என்னை வளர்த்த சித்திக்கு அன்பை தவிர என்னால் எதுவும் தந்துட முடியல. இப்போவும் தாயில்லா குழந்தைகளெல்லாம் பார்க்குறப்பெல்லாம் இவங்களுக்கெல்லாம் எனக்கு கிடைச்சா மாதிரி ஒரு அன்பான சித்தி கிடைக்கணும்னு நான் வேண்டிப்பேன். நன்றி, வணக்கம். நாளை பார்க்கலாம்.